தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், உங்ககிட்ட பேசும்போது எனக்கு இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஒரு பாடல் ஞாபகம் வருது சார். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடிங்கிற ஒரு பாடல் வரி யாருக்கு பொருத்தமா இருக்கு இல்லையோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா ஏன் இதை நான் திமுகவுக்கும் சொல்றேன்? பொருத்தமா இருக்கு இல்லையா? இல்ல, ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு குழு அமைத்து பேச்சுவார்த்தை தொகுதி குறித்து சீட்டு ஷேரிங் பத்தி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு அமைத்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ஆக போகிறது. நீங்க இன்னைக்கு கூப்பிட்டுருவாங்க, நாளைக்கு கூப்பிட்டுருவாங்க, இந்த 2 நாள்ல கூப்பிடுறாங்க, 3 நாள்ல கூப்பிடுறாங்கன்னு சொல்லி நீங்க காத்துட்டே இருக்கீங்க. ஆனா இன்னும் திமுக தரப்புல இருந்து ஒரு குழு கூட அமைக்கப்படல. எப்படி பாக்குறீங்க சார் இத? Well, the message is clear. I think, unfortunately, it is DMK which is probably moving towards breaking the alliance. எனக்கு தோணுது. It's only I don't have any இது. நான் ஒரு அதாவது political observer. I have been in politics for the last 35 years now, 37 years. So I can say, நிச்சயமாக இது ஒரு திமுக வந்து ஒரு தெளிவான இதுல எப்படியாவது இந்த அலையன்ஸை பிரேக் பண்ணணும்னு நினைக்குதுன்னு எனக்கு தோணுது. அதாவது நீங்களே வெளியே போறதா இருந்தா போங்க அப்படின்னு சொல்லி அவங்க காத்துட்டு இருக்காங்க, அப்படித்தானே சார்? அதாவது அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்படி இல்ல, இத கொஞ்சம் இழுத்து விட்டு, அதாவது 1996 திரும்ப நடத்தணும்னு பாக்குறாங்க. அத வந்து இன்னைக்கு நடக்கதான் போகுது. 1996ல ஏறக்குறைய இவ்வளவு அதிமுக இந்த மாதிரி டிலே பண்ணதால அன்று அதிமுக விழுந்தது. இன்று திமுக டிலே பண்ணுது. காலம் பதில் சொல்லும். எந்த காலம் சார்? இன்னும் ஒரு 3 மாதங்கள் தானே. 3-4 மாதங்கள்ல மக்கள் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்பா இருக்கும். அப்போ திமுகவுக்கு அதிமுகவிற்கு 1996ல ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்த விடை இன்றைக்கு திமுகவிற்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். திமுக தரப்புல இருந்து ஒரு சிலர் பேசும்போது சொல்றாங்க, பீகார்ல வந்து காங்கிரஸ் கட்சி இப்படிதான் தொகுதி பங்கீடு இழுத்துட்டு கடைசியில வேட்புமனுக்கெல்லாம் தாக்கல் பண்ணி முடிந்து முதல் கட்ட வேட்புமனு தாக்கல் முடிந்து இரண்டாம் கட்ட வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதுதான் சீட் ஷேரிங்கே பண்ணாங்க. அதாவது தொகுதி பங்கீடே கொடுத்து பேச்சுவார்த்தை முடிச்சு வேட்பாளரே அறிவிச்சாங்க. அதே சூழ்நிலை தான் அவங்க எப்பவுமே இது வழக்கம் தான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. இல்ல, அது ஒண்ணும் புதுசு இல்ல. இட் இஸ் ட்ரூ. நான் வந்து உங்ககிட்டயும் சரி எப்பயும் சரி உண்மையை தவிர வேற ஒன்றும் பேசுவதில்லை. மக்களுக்கு தெரியும். அது வந்து ஒன்னும் புதிய வழக்கம் இல்ல காங்கிரஸ்ல. அதனால தட்ஸ் பார்ட் ஆஃப் தி கேம். பட் இந்த முறை காங்கிரஸ் வந்து தெளிவாக சீக்கிரம் நாங்க வேலையை ஆரம்பிக்க வேணும் என்று காங்கிரசின் பிரதிநிதி சொன்ன பிறகும் இழுத்தடிப்பது, இது வந்து திமுக தன்னுடைய கைவரிசையை காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது பார்த்தா ஒரு வகையில சரியா தான். ஏன்னா இதுவரைக்கும் வந்து திமுக தரப்புல இருந்து யாருமே பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை. இப்போ 2-3 நாட்களாகவே வந்து திமுகவுடைய அமைச்சர்கள், அமைப்பு செயலாளர் போன்றவர்களா இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று கூட திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசும்போது, இப்ப காங்கிரஸ்க்கு இதெல்லாம் ஒரு வழக்கம் தான், புதுசா ஒண்ணும் இது கிடையாது, தேர்தல் வரும்போதே இந்த மாதிரி ஆரம்பிச்சுவாங்க அப்படிங்கிற தோணில பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுல ஒண்ணும் தவறு இல்லை. மறுபடியும் சொல்றேன், அவங்க வந்து இதுல நான் வந்து திமுக காரர்களையோ திமுக தலைமையோ நான் விமர்சிக்க ரெடியா இல்ல. ஏன்னா அவங்க வந்து அவங்க கட்சிக்கு எது நல்லதோ அதை மட்டுமே செய்கிறார்கள். அவர்களுக்கு கூட்டணி கட்சிகள் ஒரு சப்போர்ட் அது வேணும் அவங்களுக்கு. ஆனா அவங்க கிட்ட நீ எவ்வளவு குறைந்து கொடுத்து அவர்கள் நிறைவாக பெற முடியும் என்பதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பல காலங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் அவர்களுடைய வேலையை திறமையாக செய்கிறார்கள். காங்கிரஸ் தன்னுடைய வேலையை திறமையாக செய்ய வேண்டும் என்பது மட்டுமே காங்கிரஸ் தொண்டர்களாகிய என்னை போன்றவர்களுடைய வேண்டுதல். அது எங்க கட்சிக்கிட்ட தான் கேட்கிறோம். நான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை தவறாக திமுக தலைமையையோ திமுக மற்றவர்கள் விமர்சிப்பது, திமுகவில் உள்ளவர்கள் சொல்லுவதையோ நான் விமர்சித்ததில்லை, விமர்சிக்க போவதும் இல்லை. ஏன்னா உண்மையிலே நாங்க இருந்தா என்ன செய்வோம்னு நான் யோசனை பண்ணணும். இல்ல, நான் என் கட்சிக்கு தானே பேசணும். அதை புரிந்து கொண்டு எங்கள் கட்சி தலைவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையை ஒழிய வேற ஒன்றுமே இல்லை. நான் திமுக பாராட்டுகிறேன். அவர்களுக்கு பார்த்து நாங்க கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு திமுக மேல கோபமே இல்லை. அதனாலதான் சார் இத்தனை வருஷமா உங்களை உள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா 2006ல வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் நீங்க வந்து அமைச்சரவையில ஒரு பங்கு கேட்கல. இந்த மாதிரி பார்ட்டி யாருக்கு கிடைக்கும்? அதே மாதிரி இவ்வளவு வருஷங்கள் வந்து நீங்க திமுக கூட இருந்தோம், எந்த விதமான விமர்சனமே நீங்க பண்ணல. விமர்சனம் பண்ணாத ஒரு கட்சி கூட இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அதனாலதான் அந்த ஒரு பாட்டை நான் நினைவு கூறுகிறேன்.
கடவுள் ஏன் கல்லானார் கல்லாய் போன மனிதர்களாலே. அதுல ஒரு வரி வரும், இதில் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். காங்கிரஸ் தன்னை இழக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் தன்னை இழப்பது, தொடர்ந்து இழப்பது நாட்டிற்கு நல்லதில்லை. எனக்கு மறுபடியும் சொல்றேன், எனக்கு கட்சியை விட நாடு முக்கியம். இந்த நாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி மிக மிக முக்கியம். நான் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை நினைக்கலையே சார். ஏன்னா எல்லா முக்கியமான தலைவர்கள் எல்லாமே சொல்றாங்க, இந்த மாதிரி நமக்கு தகுந்த கட்சி ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கிற கட்சியோட தான் நம்ம வந்து வரக்கூடிய தேர்தல்ல ஒரு கூட்டணி வைக்கணும். ஆனா அவங்க தலைமை இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலையே. இதுல நான் மறுபடியும் நான் இப்ப கோட் பண்ண பாட்டையே மறுபடியும் கோட் பண்றேன். அதை நீங்க உருவகப்படுத்திக்கலாம். கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அவ்வளவுதான். யாரு கடவுள்ங்கிறீங்க? இன்றைக்கு முடிவு செய்ய வேண்டிய யாரோ அவர்கள் தான் கடவுள். இந்த இதுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடவுள். உருவகம் தான். அவர்கள் நிச்சயமா கடவுள் இல்ல. கடவுளை தவிர யாரும் கடவுள் இல்ல. அதனால இன்றைக்கு முடிவு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் கல்லாய் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய இது. இன்னும் தெளிவா சொல்றேன். இப்ப ரீசெண்டா ஏஐ எல்லாருமே இன்னைக்கு ஏஐ இல்லைன்னா உலகமே இல்லைன்னு சொல்றோம். இல்ல நான் உங்களுடைய எக்ஸ்தலத்துல கூட நான் அதை பார்த்தேன். உங்களுடைய எக்ஸ்தலத்துல கூட நீங்க அதை பதிவிட்டு இருந்தீங்க. இது அமெரிக்க நாராயணன் சொல்லல, சாட் ஜிபிடிங்கிற கூட ஒரு ஏஐ ஆர்டிபிஷியல் இயற்கை நுண்ணறிவு. ஆமா, அதாவது இப்ப தேர்தல் நடந்தா காங்கிரஸ் கட்சி கூட்டணி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத ஆய்வு செஞ்சு நீங்க அதை போட்டிருந்தீங்க. நான் அதை பார்த்தேன். சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இல்ல, இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது இன்னைக்கு பல விஷயங்கள் உபயோகப்படுத்துறது. இந்தியா அதை உபயோகப்படுத்தணும். எல்லா விதத்திலையும் இன்னைக்கு உபயோகப்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில பின்னடைவார்கள். இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவான ஏஐ போன்ற பல இது சாட் ஜிபிடி, கூகுள் மற்றவங்க எல்லாருடைய செயற்கை நுண்ணறிவுகளும் இருக்கு. ஜெமினி போன்ற குராக், இவைகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, இன்று காங்கிரஸ் இல்லை என்றால் ரொம்ப தெளிவா இது சொல்லியிருக்கு. 65% வாய்ப்பு திமுக தோற்கும். அதாவது அவர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு சொல்லல, ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா போய் மறுபடியும் சொல்றது இல்ல, 35% தான் ஜஸ்ட் பாஸ் ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த காலகட்டத்தில் 75 தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல. சோ இவங்க 35% தான் அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ் இல்லை என்றால் என்று தெளிவாக அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா சாட் ஜிபிடி சொன்னது நான் பதிவு பண்ணிருக்கேன். அதுக்கு நான் போய் சொல்லல, அதுக்கான எவிடன்ஸையும் அங்க பதிவு பண்ணிருக்கேன். இது நடக்க போகுது, நான் சொல்லல, புத்தி உள்ளவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதாவது நீங்க செயற்கை புத்தியை எடுத்து சொல்றதுக்கு நீங்க எல்லாம் வாய்மொழியா சொல்லி பாத்தீங்க, கேட்கல. கடைசியா பாருங்க, செயற்கை நுண்ணறிவே சொல்லிடுச்சு இந்த மாதிரி நம்ம அவங்க கூட இல்லைன்னா அவங்க தோத்து விடாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியும் சொல்லி பார்த்துட்டீங்க, அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க உங்க தலைமை. இல்லையே, கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? இதுவரைக்கும் எல்லாருக்கும் செய்தி போயிட்டு தானே இருக்கு. உங்களுக்கு எப்படி செய்தி போதோ எல்லாருக்கும் இந்த செய்தி போறது. முடிவு செய்வதற்கான காலம் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் பல விதங்கள்ல பாக்குறாங்க. அதனால அவர்களுக்கு முடிவு செய்வதற்கான காலம் தெரியும். இது திமுகவுக்கும் நான் டேக் பண்ணி போட்டிருக்கேன், எங்க கட்சிக்கும் டேக் பண்ணி போட்டிருக்கேன். நான் திமுகவோட வெளில வரணும்னு நான் சொல்லவே இல்லை. மறுபடியும் சொல்றேன், என்னுடைய பார்வை காங்கிரஸுக்கு எது நல்லதுன்னு தான் நான் பாக்குறேன். நான் தெளிவாக இன்று டெல்லியில இருந்தா திமுக கூட போவேன். எப்ப போவேன்னா அவங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பார்கள் என்றால் போவேன். அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இன் பாலிடிக்ஸ் யூ நெவர் சே நெவர் அகைன். ரொம்ப தெளிவா இருக்கு. வாழ்க்கையில பாலிடிக்ஸ் இஸ் வேர் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அதனால நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட இருக்கீங்க? எனக்கு நம்பிக்கை ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு காங்கிரஸ் சிறப்பா இருக்கணும், சிறப்பாகும் நம்பிக்கை இருக்கு. அது திமுக கொடுப்பாங்களா இல்லையான்ற நம்பிக்கை எல்லாம் நான் சொல்லலையே. இது அவர்களுக்கு நல்லதுன்னு நான் எடுத்து காட்டுறேன். நல்லதை சொல்லக்கூடிய நான் மறுபடியும் சொல்றேன், இடிப்பார் இல்லா யமாரா மன்னன் கெடுப்பார் என்று கெடுவான். சோ திமுக தலைமைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல, நாங்க சொல்றோம். உங்களுக்கு எது உங்களுக்கு நல்லது நாங்க சொல்றோம். ஏன்னா நான் அவருடைய நண்பர்கள். திருக்குறள் சொன்னீங்க, அதுக்கு இசைந்து நீங்க ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் சில விஷயங்கள்ல அரசுக்கு எதிராக நிறைய கெட்ட பேருக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் திருத்தி இருந்திருப்பாங்க. அவர்களுடைய பார்வையில நான் இந்த மறுபடியும் இந்த ஜெர்சி அந்த மறுபடியும் விண்ணை தாண்டி வருவால சொல்லுவாங்க, ஜெர்சி பார்த்து இவர் சொல்லுச்சு, இது வரைக்கும் நான் அந்த கண்ணோட்டத்துல என்ன யாரும் பார்க்கல போல இருக்குன்னு. அவங்க கண்ணோட்டம் வேற, எங்க கண்ணோட்டம் வேற. இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா அவங்களுக்கு புரியும். சரி சார். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் டெல்லிக்கு அழைத்து பார்க்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? உங்களுக்கு இந்த அரசியல் நல்ல கட்சி, நல்ல டெமோக்ராட்டிக் இதுவா எங்க பார்க்கிறாங்க.
அதை நான் வரவேற்கிறேன். ஒரு இடைத்தட்டு தலைவர்கள் இன்னைக்கு பதவியில் உள்ளவர்களை மட்டும் கூட்காம மற்றவர்களையும் கூட்டு கேட்கிறாங்க. ஏன்னா 70 பேரை விட தமிழகத்தில் உள்ள குறைந்தபட்ச 70 லட்ச வாக்காளர்களாக உள்ள காங்கிரஸ் கட்சி கேட்டா இன்னும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்களை கேட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். அதற்கான டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. குட் சாம்பிளிங் டெக்னிக் they could have done. I'm sure they have done it. காங்கிரஸ்ல வந்து ஒரு சாம்பிள் எடுத்திருப்பாங்க, பப்ளிக்ல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இண்டிபெண்டன்ட் சர்வே வச்சு எது காங்கிரஸுக்கு நல்லது எடுத்திருப்பாங்க. அந்த சர்வே எடுத்தா நான் சொல்றதுதான் காங்கிரஸுக்கு நல்லதுன்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் நான் காங்கிரஸ் மக்களுடைய கட்சியில ஆட்டோக்காரர்களுடன், தெருவில் விற்பனை செய்பவர்களுடன், அடித்தட்டு மக்களுடன், குடிசைவாசி மக்களுடன் தொடர்புள்ளவன். அதனால நான் தெளிவா சொல்றேன். இன்று நான் வந்து என்னுடைய எண்ணத்தை மட்டும் பிரதிபலிக்கவில்லை. காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பொதுமக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறேன். சார், காங்கிரஸ் கட்சியில பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு கருத்து சொன்னார். அதுக்கு திரு ஆர்.எஸ். பாரதி விஷயத்தை நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். அதாவது காங்கிரஸ் கட்சியோட பிரதிநிதி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி கிடையாது. அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஆனா காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு முழுமையான ஜனநாயகம் உள்ள கட்சி. அந்த ஜனநாயகம் உள்ள கட்சியில எல்லாரும் கருத்து சொல்வதற்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருக்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து சொல்றாரு, மாணிக் தாகூர் சொல்றாரு, ஜோதிமணி சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க, அதான் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க, திருச்சி வேலுசாமி எல்லாம் சொல்றீங்க. ஆனா என்ன சொல்றாரு, இவங்களுடைய கருத்து யாரு கருத்து ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது திமுகவிற்கு. இரண்டு தலைவர்கள் என்ன முடிவு, ரெண்டு தலைவர்கள் நான் ஆர்.எஸ். பாரதி சொல்றதுல தப்புன்னு சொல்ல, அவர் சொல்றது சரிதான். இது நான் எங்களுடைய தொண்டர்களுடைய மனநிலையை இன்னைக்கு சொல்றோம். மனக்குமுறலை சொல்றீங்க. மனக்குமுறலையும் இல்ல, மனநிலையும் சொல்றோம். குமுறல் மட்டும் இல்ல. அதாவது ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்றது ஒண்ணும் தவறு இல்லைங்க. இது என்ன பஞ்சமா பாதகமா செய்யறோம்? இதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லல. ஆனா உங்களுடைய கோரிக்கைகளை வந்து உங்களுடைய தலைமையை இன்னும் ஏற்றுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறதா காலம் கணிந்து வரும் சார். அதாவது எதை எப்பொழுது செய்யணுமோ அதை அந்த நேரத்துல தான் செய்யணும். நான் ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னே அந்த முடிவு எடுக்க முடியாது. அதை தயார் பண்ணணும். அதற்கான தயாரிப்புகளை நான் செய்து வருகிறேன். அவ்வளவுதான். என்னுடைய வேலையை நான் செய்யறேன். அவங்க வேலையில இருந்து நான் இன்னைக்கு செய்வதை செய்வேன். எல்லாருடைய கேட்டு ஜனநாயக முறையில அவங்க முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல முடிவு வரும். திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய விஷயம், இந்த நடைபெறக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் யார் பங்கு தராங்களோ அவரோடுதான் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது உறுதியா இருக்கீங்களா? நிச்சயமா இருக்கு. என்ன பொறுத்தவரை அதுதான் காங்கிரஸுக்கு நல்லது, தமிழகத்துக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது. ஒண்ணு கேட்டா, இதுல வந்து மோடி அவர்கள் 2014 நினைக்கிறேன், நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியால, சென்டர் ஓபெட்ல வந்தது. கூட்டணி ஆட்சியினுடைய வளர்ச்சி, அது ஸ்டெட்டிஸ்டிக்கல், அது மறுபடியும் நான் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசல. டைம்ஸ் ஆஃப் இந்தியால அவங்க பப்ளிஷ் பண்றாங்கன்னா எல்லாம் சுலபமா பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க சென்ட்ரல் பேஜ்ல. ஸ்பெசிபிக்கலி ஐ செட் கூட்டணி ஆட்சியினுடைய வளர்ச்சி கடந்த காலத்துல தனித்துவ ஆட்சியினுடைய வளர்ச்சியை விட அதிகமா இருந்ததுன்னு சொன்னேன். நான் மக்களுக்கு நல்லதுதான். எனக்கு மறுபடியும் சொல்றேன், இந்தியா முக்கியம், தமிழகம் முக்கியம், தமிழக மக்கள் முக்கியம். கூட்டணி ஆட்சி இருக்கே ஒரு கடிவாளம் உள்ள ஒரு அரசாக இது இருக்கும். எந்த அரசாக இருந்தாலும் அதுதான் நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. அதற்காக காங்கிரசுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் நாடும் தமிழ்நாடும் முக்கியம். அதற்கான முறையில காங்கிரஸ் பயணம் செய்ய வேண்டும். அதுதான் காங்கிரஸுக்கும் நல்லது, காங்கிரஸை விட இந்தியாவிற்கும் நல்லது. நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.